தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் தந்தையாக இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் இந்த பவனியை சிறப்பிக்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்த எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உங்கள் திருமகனின் அன்னையின் வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்ச்சியோடு உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் நோக்கி இறக்கமாக நாங்கள் பயணம் செய்ய உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் பேராட்டம் உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, உங்கள் அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேரினை ஆசிரியர் புனித படைத்தவரிடம் இந்த பவனி வரும் இடமெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக, இந்த உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். அவருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் இந்த நாளில் மேம்படுத்திய குடும்பத்தார் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்காக மனைவியுடைய தேவைகளுக்காக அந்த நோக்கி அந்த வழியாக ஜெபிப்போம். பின்னணியில் இருக்கிற எங்கள் தந்தையே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் உணவே எங்களுக்கு ஆசி பெற்றவரே, ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அவருடைய மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்கு ஆசி பெற்றவர்களே, ஆசி பெற்றவரே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உடனே எங்களுக்கு ஆசி பெற்றவர்களே, ஆசிரியப்பட்டவரே, மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்கு ஆசிரியப்பட்டவர்களே, தந்தைக்கு மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. அனைவரும் தங்களை உயர்த்தி பாடல் கொள்வதோடு அதை வாழ்த்தி பாடுவோம். இறை மக்களே, இந்த பரிகார பாத யாத்திரை இந்த ஆண்டு 47வது பரிகார பாத யாத்திரையாக நடைபெறுகிறது. இதனுடைய வரலாறு 1977வது ஆண்டு ஒரு பெரிய புயல் இந்த புதுவையை தாக்கும் என்ற அச்சுறுத்தல் வந்தபோது அப்பொழுது இருந்த நம்முடைய மாசுமிகு பேராயர் வெண்மணி செல்வநாதர் ஆண்டை அவர்கள் மாதாவிடத்திலே வில்லியனூரிலே வேண்டுகிறார்கள். அந்த தாயினுடைய பரிந்துரையால் அற்புதமாக அந்த புயல் வேறு இடத்திலே கரையை கடந்ததற்கு நன்றியாக 1977 நன்றியாக இந்த பாத யாத்திரை தொடங்கப்பட்டது. தொடர்ந்து அடுத்த ஆண்டிலிருந்து பரிகார பாத யாத்திரையாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்திலே 2வது சனிக்கிழமை இந்த பேராலயத்திலிருந்து நம்முடைய அப்போ இருக்கின்ற மறை மாவட்ட முதன்மை குருக்களால் தொடங்கப்பட்டு இங்கிருந்து பாத யாத்திரையாக செல்கிறோம். பிறகு இன்று மாலை பேராயருடைய தலைமையிலே வழக்கம் போல திருப்பலி நடைபெறும்.
அந்த அடிப்படையில் இந்த பரிகார பாத யாத்திரை புதுவையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எந்த விதமான வேறுபாடும் இன்றி ஜாதி மதம் எல்லாம் கடந்து இனம் கடந்து எல்லாரும் திரளாக பங்கெடுத்து அன்னையை நோக்கி ஜெபிக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏறக்குறைய 5000க்கும் மேற்பட்ட மக்கள் திரளாக ஒன்று சேரக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பரிகார பாத யாத்திரை எல்லா மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு அன்னையினுடைய பரிந்துரையால் எல்லா அருள் வரங்களையும் நிறைவாக பெற்று செல்கிறார். இந்த நூற்றாண்டு விழா, இந்த ஆலயத்தினுடைய நூற்றாண்டு விழாவின் நினைவாக தொடங்கப்பட்டதுதான் 1977ஆம் ஆண்டு. அந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற பொழுது இங்கிருந்து பாத யாத்திரையாக எல்லாரும் சேர்ந்து 3 விதங்களிலே நடந்து வந்தும் பயணம் செய்கிறவர்கள் சைக்கிளிலும் மற்றும் வாகனங்களிலும் வந்து சுத்தாலம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகிலே ஒன்று கூடி அங்கிருந்து மாதாவை பவனியாக அனைவரும் சேர்ந்து அழைத்து கொண்டு திருத்தலத்துக்கு சென்று கொண்டிருந்தார்கள். இந்த அதனுடைய நினைவாக 1977ஆம் ஆண்டு இந்த புதுச்சேரியை ஒரு புயல் தாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது அனைவரும் இந்த பாத யாத்திரையில் வேண்டிக் கொண்டார்கள். அந்த பாத யாத்திரையின் பிறகு அந்த புயல் சின்னமானது ஆந்திராவை கரையை கடந்தது. அந்த இரவு கடக்க வேண்டிய இங்கு அது ஆந்திராவை கடந்தது. அதனால அப்படி இருந்த மேத்தானியார் என்ன செய்தார், இதை நம்மள வந்து நன்றி அறிதலாம் அடுத்த ஆண்டு இதை நன்றி அறிதல் பாத யாத்திரையாக செய்வோம்னு சொல்லிட்டு பாத யாத்திரையாக சென்றார்கள் 1978ஆம் ஆண்டு. அந்த பாத யாத்திரையின் போது பொது அறிவிப்பு ஒன்றை செல்வநாதர் ஆண்டகை அவர்கள் அறிவித்தார்கள். இனிமேல் இதை பரிகார பாத யாத்திரையாக செய்வோம் ஒவ்வொரு ஆண்டும் என்று அந்த நாளிலே அவர் அறிவிப்பு செய்தார். அதிலிருந்து தொடர்ந்து இந்த ஆண்டு வரை இந்த பாத யாத்திரையானது நடைபெற்று கொண்டு வருகிறது. இதுல ஏராளமான மக்கள் எல்லா பங்குகளிலும் இருந்து கலந்து கொண்டு அன்னையை பவனியாக அழைத்து சென்று வில்லியனூர் திருத்தலத்திலே பேராயர் தலைமையில் திருப்பலியோடு இந்த பாத யாத்திரை முடிவுறுகிறது.
வார்த்தையை வாழ்வாய் வாழ்ந்தவரே, தாழ்ச்சியின் தன்மை நிறைந்தவரே, சிலுவை அடியினில் நின்றவரே, சிகரமாய் அரசியாய் உயர்ந்தவரே, சிலுவை அடியினில் நின்றவரே, சிகரமாய் அரசியாய் உயர்ந்தவரே. வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வெள்ளியனூரின் தாயே, வந்த மக்களின் தேவைகளை உடனே அருள்பவள் நீரே. வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வெள்ளியனூரின் தாயே, வந்த மக்களின் தேவைகளை உடனே அருள்பவள் நீரே. வெள்ளியனூரின் லூர்தன்னையே, நாடி வந்தோமும் பாதமே. இயேசுவை இதயத்தில் சுமந்தவரே, இன்னல் தீர்க்க வந்தவரே, இயேசுவை இதயத்தில் சுமந்தவரே, இன்னல் தீர்க்க வந்தவரே, இனிமையாய். இன்று புதுச்சேரியில் 47வது பரிகார பாத யாத்திரையாக வில்லியனூரில் குடிகொண்டிருக்கும் புனித லூர்து அன்னையை நோக்கி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மத சகோதரர்களும் நடந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். 1977ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெருவெள்ளத்திலிருந்து புதுச்சேரி காப்பாற்றப்பட்டதற்காக வைக்கப்பட்ட வேண்டுதல் இது. பெருமக்கள் இறைவனின் அன்னையை, உலக மீட்பரின் தாயை வணங்கி அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் செய்த அற்புதங்களை உணர்ந்து கொண்டு நன்றி செலுத்துவதற்காக வில்லியனூரில் வீற்று கொண்டிருக்கும் இந்த லூர்து அன்னையினுடைய அருளை பெறுவதற்காக மக்கள் சாலை சாலையாக இந்த நேரத்தில் பாத யாத்திரை மேற்கொள்கிறார்கள். ஏறத்தாழ 8 to 9 கிலோமீட்டர் மக்கள் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் அன்னை மீது உள்ள பக்தியால் அன்னையின் அரவணைப்பை நாடி அன்பை நோக்கி ஓடி செல்கிறார்கள். அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும், பக்தர்களுடைய வாழ்வு செழிக்கட்டும். நடத்திடவே அடிமையாய் உன்னை தந்தவரே, இனிமையாய் என் வாழ்வை நடத்திடவே அடிமையாய் உன்னை தந்தவரே. வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வெள்ளியனூரின் தாயே, வந்த மக்களின் தேவைகளை உடனே அருள்பவள் நீரே. வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வெள்ளியனூரின் தாயே, வந்த மக்களின் தேவைகளை உடனே அருள்பவள் நீரே. வெள்ளியனூரின் லூர்தன்னையே, நாடி வந்தோம் உன் பாதமே. வெள்ளியனூரின் லூர்தன்னையே, நாடி வந்தோம் உன் பாதமே. நம்பிக்கையோடு தேடி வந்தால் நலன்களால் நிரப்பும் லூர்தன்னையே, நம்பிக்கையோடு தேடி வந்தால் நலன்களால் நிரப்பும் லூர்தன்னையே. வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வெள்ளியனூரின் தாயே, வந்த மக்களின் தேவைகளை உடனே அருள்பவள் நீரே. வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வெள்ளியனூரின் தாயே, வந்த மக்களின் தேவைகளை உடனே அருள்பவள் நீரே. மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ்.
இந்த 47வது பாத யாத்திரையில கலந்து கொள்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இன்னைக்கு என்னால வர முடியுமா என்னானே சந்தேகமா இருந்தது. ஏன்னா எனக்கு அவ்வளோ துதிக்கால் வலி இருந்தது. இருந்தாலும் நான் கலந்துக்கணும்னு வந்துட்டேன். நான் காலேஜ் படிச்சு முடிச்சதுல இருந்து இந்த பாத யாத்திரையில வந்துட்டு இருக்கேன். காலேஜ் படிச்சு முடிச்சே 25 வருஷம் ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 25வது வருஷம் நான் இந்த பாத யாத்திரையில கலந்துக்கிறேன். இதுல இதுல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வலி வேதனை எல்லாத்தோடையும் கலந்துக்கிறேன்னா இது எனக்கு இந்த பாத யாத்திரையில நான் என்ன மைய கருத்தா வச்சுன்னு வரணும். எத்தனை கருத்து கேட்டாலும் அதை அனைத்தையும் மாதா எனக்கு நிறைவேற்றி தந்திருக்காங்க. அதாலதான் இதுல எப்படியாவது கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாத யாத்திரையில கலந்துக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. 47வது ஆண்டு வில்லியனூர் பாத யாத்திரை பாண்டி சம்பா கோயிலிருந்து தொடங்கி வில்லியனூருக்கு பாத யாத்திரையாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டிருக்கிறோம். நான் வருவது இது 9வது ஆண்டு வருகிறேன். இந்த முதல் வருடம் வரும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தோடு வந்தேன். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புதுமையை லூர்து மாதா எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை, நல்லதொரு எதிர்காலம், நல்லதொரு படிப்பு, இது போன்ற ஒரு முன்னேற்றத்தை மாதா எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பக்தியோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் குறிப்பாக ஜபத்திலும் ஜபமாலையிலும் உறுதியாக இருந்தால் இந்த அக்டோபர் மாதத்தில் 2வது வாரம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சனிக்கிழமையில இந்த பாத யாத்திரை தொடர்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்தால் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் அன்னை மரியாள் பரிந்துரை பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நமக்கு வெற்றிகரமாக கொடுப்பாங்க என்பதற்கு நான் ஒரு சான்றாக இருக்கின்றேன். என்னை போன்று எத்தனையோ பேர்கள் இதில் விண்ணப்பத்தை மன உறுதியோடு ஏற்று வந்து வெற்றிகரமாக அதை நிறைவேற்றிருப்பார்கள். மாதாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க வேண்டும். உண்மையாகவே நமக்கு செய்த புதுமைகளை நாம் எடுத்து 4 பேருக்கு சொல்லி மாதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இத்தருணத்தில் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு இருக்கின்ற சகோதரிகள் அனைவருக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்திருக்கின்றது. அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய விண்ணப்பத்தை தெரிவிப்பார்கள். மரியே வாழ்க. இயேசுவே புகழ். நன்றி. அம்மா, இந்த 47 வருஷமா நான் தொடர்ந்து வருகிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த அம்மாட்ட வேலை பார்த்தாலும் எனக்கு ஒரு அதிசயம், ஒரு நல்லதாக நடக்குது. என் பிள்ளைங்க எல்லாமே நல்ல நிலைமையில இருக்குது. மாதாவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னை என்று வெற்றியும் அன்னை என்று தோல்வியும் இல்லை நமக்கு. அவங்க தான் எங்களுக்கு எல்லாருமே, என் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு. நானும் நீண்ட நாட்களாக நடந்து கொண்டுதான் அவரை சென்று வருகிறேன். நான் வீடு இல்லாமல் தவிர்த்த அம்மா தான் எனக்கு அடையாளப்பட்டில் எனக்கு ஒரு வீடு வாங்கி அமைச்சு கொடுத்தாங்க. அவங்க பாதத்திற்கு உங்களுக்கு கொடான ஒரு நன்றியும் ஆராதனை செலுத்த கடன்பட்டிருக்கேன். என் பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் சேர்ந்து வேண்டுதல் நிறைவேறதான் தொடர்ந்து வருடம் நானும் நடந்து கொண்டு இருக்கிறேன். அதே வாழ்க்கை. அதையே வாழ்க. நான் என் பிள்ளைகளுக்காக வந்திருக்கிறேன். ஆனால் நல்லா வச்சுருக்காங்க, இன்னமும் நல்லா வைப்பாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். ஜாமால சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். வீடு இல்லாமல் இருந்தோம். இப்போ எங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், அது வேண்டுதலுக்கு நாங்கள் வரோம். அந்த விண்ணப்பத்தையும் எங்களுக்கு செய்வாங்க. அந்த வேண்டுதலும் நிறைவேற்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வரோம். நம்பிக்கை நிறைவேற்றுவாங்க. அதையே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவே புகழ். நான் இப்போ 47ஆம் ஆண்டு பாத யாத்திரை வந்து கொண்டிருக்கிறோம். நான் 10 வருடமாக நான் வந்து ஊர் தாண்டி நல்லபடியாக அனுப்பிச்சிருக்கேன். என் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்துருக்கிறது. இப்போது நான் நிறைய மகனுக்காக தேடிக்கொண்டிருக்கேன். அவர் நல்லபடியாக வந்து மாதாவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். எனது பேர் ஜோசப் அம்ப்ரோஸ் ரமேஷ். நாங்கள் வந்து அரியாம்புரம் முருகம்பாக்கம் பங்கு இருக்கிறது ரெட்டியாபாளையம். இந்த பாத யாத்திரை கிட்டத்தட்ட நான் 13 வருடமாக நடந்து வந்துட்டுருக்கோம். காரணம், என்னோடய இளைய மகன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து அவர் குழந்தையாக வந்தார். அந்த காலகட்டத்திலேருந்து அவருக்காக வேண்டிக்கிட்டோம். அவர் குணமாகி நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாத யாத்திரை அன்றையிலேருந்து தொடர்ந்து 13 வருடம் ஆகுது. 13 வருடமாக தொடர்ந்து நடந்து வந்து கொண்டு இருக்கோம். மாதாவின் அருளால் ஐயோனி ஆசீர்வாதத்தினால் இவர் நல்லபடியாக இருக்கிறாரு. அவருக்காக இந்த நன்றி பாத யாத்திரையை எங்கள் குடும்பமாக சேர்ந்து நடந்து வந்து கொண்டு இருக்கிறோம்.
மாதாவுக்கு புகழ், மாதாவுக்கு நன்றி, இயேசுக்கு புகழ். நன்றி. மரியே வாழ்க. புதுவை மறைமாநிலத்தின் நம்பிக்கை காவலியே, வில்லியனூர் தலமதிலே வீற்றிருக்கும் தாரகையே, அருள்மிக பொழியும் லோர்து மாமரியே, மகிமை மேலோங்கவே பேரில்லம் அமைத்தோமே, இத்தினம் வரை நீர் செய்து வரும் புதுமைகளை சொல்லிச் சொல்லி பாடுகிறோம். நன்றி புகழ் மாலை சூட்டுகிறோம். வாழ்க 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 மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நாங்கள் கடந்த 23 ஆண்டுகளாக பாத யாத்திரை போய் வருகிறோம். மாதா எங்களுக்கு அரும்பெரும் காரியங்களை செய்திருக்காங்க. இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பராமரித்து பாதுகாத்து நல்வழிப்படுத்திய பெரியனூர் மாதா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. லோர்து மாமரியே, வில்லியனூரின் விடிவெள்ளியே, லோர்து மாதாவே, வில்லியனூரின் விடிவெள்ளியே, லோர்து மாதாவே, உம் வதனம் கண்டோம் வியந்து நின்றோம் லோர்து மாதாவே, உம் துணை இல்லாமல் எங்கள் கால்கள் பயணமாகுமோ, என் உள்ளங்கள் வாடும் ஏக்கங்கள் யாவும். நாங்கள் உப்பளம் சவேரியார் கோயிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வில்லியனூருக்கு இந்த பாத யாத்திரையாக வந்திருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து 7வது வருஷம். ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி வந்துன்னு இருக்கிறோம். மாதா வந்து எங்களுக்கு நிறைய புதுமைகள் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு நன்றியாக நாங்கள் இந்த பாத யாத்திரை வரோம். மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. நான் 4 வருஷமா வந்துன்னுக்கிறேன். நான் 4 வருஷமா பாத யாத்திரை வந்தேன். கடவுள் எனக்கு நிறைய அற்புதங்கள் செய்கிறாங்க மாதா. அதனால அவங்க நன்றியாக பாத யாத்திரை வந்துருக்கிறேன். மரியே வாழ்க. மரியே வாழ்க. நாங்கள் 10 வருஷமா வந்துன்னுக்குறோம். நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு ஆபத்து நடந்ததுனால நம்ம முன்னோர்கள் மலை மாதாக்கிட்ட வேண்டிக்கினாங்க சம்பா கோயிலில். அவங்க வேண்டிக்கிறதுனால அதுக்கு பாத யாத்திரைக்கு பரிகாரமாக வருஷத்துக்கு வரும். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வரோம். அவங்களுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால தான் நம்ம பாண்டிச்சேரி எல்லா கஷ்டத்துலேயும் மாதா நம்மளுக்காக காப்பாற்றி நம்மளுக்கு நல்ல வழி காட்டின்னு இருக்கிறாங்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நாங்கள் உப்பளம் பேரிஸ்லேருந்து வந்துருக்குறோம். கிட்டத்தட்ட நாங்கள் 10 வருஷமாக இந்த பாத யாத்திரை வரோம். அவங்கவுங்க பங்கில் நம்ம லூது மாதாவை பார்த்து அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லி வேண்டின்னு வராங்க. மாதா வழியாக நிறைய புதுமை நடந்திருக்கு. அதுக்கு நன்றியாகவும் பரிகாரமாகவும் நாங்கள் இந்த பாத யாத்திரை மேற்கொண்டு இருக்கிறோம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ். நான் வந்து உப்பளம் பேரிஷ் சௌரியார் சர்ச்சிலேருந்து வரேன். நான் 10 வருஷமா நான் வந்துட்டு இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்தது ஒரு பெரிய மிரக்கல். எனக்கு வந்து நேற்றெல்லாம் உடம்பு சரிவே இல்லை, சுத்தமாக உடம்பு சரியில்லை. என்னால் முடியல, வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் வந்து 10 வருஷமா வந்திருக்கிறேன். நடுவில் வந்து 7 வருஷம் வெளிநாட்டுக்கு போனதுனால என்னால் வர முடியல. ஆனால் இந்த வருஷம் நான் எப்படியாவது வரணுன்றதுக்காக நான் வந்தேன். நேற்றுலேருந்து ஒரு வாரமாக ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்கணும் உடம்புன்னு. ஏன்னா என் உடம்பு சரியில்லை. ஆனால் நேற்று திடீர்னு எனக்கு சடன்லியாக
வயிற்றுப்போக்கு வந்து நடக்க முடியாத ஒரு மாதிரி உடம்பே சரியில்லாத ரொம்ப மோசமா போயிட்டேன். வர முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு மாதா கிட்ட வேண்டினேன். அம்மா உம்முடைய கிருபை இருந்தா மட்டும்தாம்மா என்னால நடந்து வர முடியும், இல்லைன்னா முடியாதும்மா, நீங்க தாம்மா எனக்கு துணை நிற்கணும் சொல்லிட்டு எங்களுடைய பங்குல இருக்கிற மெர்லின் அக்கா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மெசேஜை சொன்னேன். நான் போகணும் அக்கா, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் வந்தேன். நான் எப்படி நடந்து வந்தேனே தெரியல. உடம்புல ஒரு டீக்கு எதுவுமே குடிக்கல, அப்படியே வெலன்னு இருந்துச்சு. ஆனா மாதாவே மாதாவே சொல்லிட்டு நான் வந்துட்டேன். மாதா வந்து என்ன நல்லபடியா சேர்த்துக்கிட்டாங்க. நான் இங்க வருஷம் வருஷம் வர்றதுனால 10 வருஷம் முன்னாடி வந்திருந்தேன். எனக்கு நிறைய புதுமைகள் நடந்திருக்குது. நான் எது கேட்டாலும் அம்மா எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பிக்கையோடு நான் இந்த வருஷமும் தீர்ந்து போகுமோ